இளைய வாக்குகளை பிரிப்பதற்காக களத்தில் இறக்கி அவரை சிக்க வச்சிருக்கிறாங்க. அவர் பிஜேபியினுடைய பிடியில் வசமாக இன்றைக்கி மாட்டிகிட்டு இருக்காரு. அதிலிருந்து அவர் எப்படி தப்பிப்பாருன்னு நமக்கு தெரியல. அதனால் அவங்க கொடுக்குற அந்த வழிகாட்டுதலின்படி, டைரக்ஷன் படி அவர் இயங்கி கொண்டிருக்கிறார். அவர் நீதிபதியையும் திட்டுவார், இன்னும் எல்லாத்தையுமே திட்டுவார். ஏன்னா தங்களை பாதுகாக்க மத்தியில் ஒன்றியத்தில் ஆட்கள் இருக்கிறார்கள் என்கிற தைரியத்தில் தான் இதையெல்லாம் அவர்கள் செய்கிறார். இல்லாட்டி இதெல்லாம் பேச முடியாது. நேரடியாக ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காத விஜய், நேரடியாக வராத விஜய் அவர் சொல்கிறார், தைரியம் இருந்தால் நான் வீட்டில் தான் இருக்கிறேன், என்னை கைது செய்யுங்க அப்படின்னு ஒரு ஆணவத்தோடு பேசுகிறார். மயக்க நிலையில் 3 நாள் தூங்கி எந்திரிச்சு வீடியோவில் பதிவு பண்ணுறாரு, எழுதி கொடுத்ததை படிக்கிறார். ஆக அப்படிப்பட்ட விஜய் ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு அவர்களுடைய ஆட்களும் வரவில்லை, அதை இரங்கலும் தெரிவிக்கல. நான் கேட்குறேன், அந்த கட்சியினுடைய கொடி அரைக்கம்பத்தில் பறந்ததா? ஏன் பறக்கவில்லை? ஒன்றுமே நடக்கலைங்க. ஒரு கட்சிக்கான எந்த விதமான அடிப்படையும் கட்டமைப்பும் அந்த கட்சியில் இல்லை. பணம் இருந்தால் ஏதாவது பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடத்திக்கிட்டு இருக்காரு. இது வரைக்கும் கேரவன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியலில் யாருமே கொண்டு வரலைங்க மக்கள் மத்தியில். இவர் தான் கேரவன். அவருடைய நடிப்புத்துறையில் இருக்கிற கேரவனை இங்கே கொண்டு வர்றாருங்க. மற்றவர்கள்லாம் வேனில் வந்திருக்கிறாங்க, ஒரு சின்ன பஸ்ஸுகளில் வருவாங்க, கொஞ்சம் பெரிய வேன்களில் வருவாங்க. கேரவனை கொண்டு நிறுத்திட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இருக்கிற ஒரே வேலையை விஜய் மட்டும்தான் இன்றைக்கி செய்திருக்கிறாரு. ஆக ஒரு குரூர மனம் படைத்த விஜய் இன்றைக்கு அவர் முதல்வரை விமர்சிக்கிறதும் சரி, இல்லை நீதிமன்றத்தை விசாரிக்கிறதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நடக்கும். இன்னொரு வாரத்துக்குள்ளே எல்லாம் தலைகீழாக மாறும் என்று நான் கருதுகிறேன். இல்லை, சிஎம்முக்கு ஏற்கனவே நாங்கள் கடிதம் கொடுத்துருக்குறோம். ஏன்னா நாங்கள் ஒரு ஓராண்டு எதிர்பார்த்தோம். கடிதம் கொடுத்துட்டோம், முன்னாடியே கொடுத்துட்டோம். இந்த வகைப்படுத்துகிற வேலைகள் நீங்கள் செய்வோன்ட்டு முதல்வரை போன அந்த ரிசல்ட், அந்த தீர்ப்பு வந்த உடனே நாங்கள் முதல்வரை சந்தித்து அந்த கடிதம் கொடுத்துட்டோம். சரி, ஒரு ஓராண்டு அதை காத்திருந்தோம். போன ஆகஸ்ட்லேருந்து இந்த ஆகஸ்ட் ஓராண்டு காத்திருந்தோம். ஆனால் எந்த ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையும் அரசில் வரல. அப்போ அதனால தான் இப்போ நாங்கள் அந்த நடத்துகிறோம். மீண்டும் இப்போ சந்திக்கலான்ட்டு திட்டமிட்டிருக்கிறோம். அவரை போய் சந்தித்து நீங்கள் வகைப்படுத்துதலை விரைவுபடுத்தணும், அதை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும், அதுதான் சமூக நீதி அப்படிங்கிறத மீண்டும் நேரில் சந்தித்து பேச இருக்கிறோம். நன்றி.